என்னுடைய ஊருங்கிறது ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்திலேருந்து ஒரு பஸ் வசதி கூட இல்லாத ஊரில் தான் நான் இருந்து இங்கே படிச்சுட்டு இருக்கேன். அந்த ஊரில் பஸ் வசதி இல்லாதனால நான் ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். நான் பேமெண்ட் ஹாஸ்டலில் தான் படிச்சுட்டு இருக்கேன் தங்கிட்டு. அந்த பேமெண்ட் ஹாஸ்டலில் வந்து எனக்கு அந்த புதுமை பெண் திட்டத்தால் தான் அந்த ஹாஸ்டலே ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த புதுமை பெண் திட்டம் தான். என்னோடய செலவுகளுக்கு, என்னோடய அத்தியாவசிய செலவுகளுக்கு. வீட்டில் வந்து அம்மாவும் அப்பாவும் விவசாயம் தான் பார்க்குறாங்க. அது எப்படின்னா 6 மாதம் மட்டும்தான் விவசாயம் பார்ப்பாங்க. அப்புறம் 6 மாதம் வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் புதுமை பெண் திட்டம் வந்ததுனால நான் என்னையே பார்த்துட்டே குடும்பத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. பெண்களை படிக்கவே வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஊர்லேட்டு தான் நான் வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வந்ததே எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. அதுக்காகவே முதலமைச்சர் ஐயாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் லைஃப்பில் கல்விங்கிறது அம்மாவால் தான், நான் என்னோடய பெற்றோரை தான் நான் சொல்லுவேன். அம்மா போய் ஒவ்வொரு நாளும் அந்த எப்படி சொல்ல, அந்த மழையிலையும் அந்த வெயிலையும் காட்டில் கஷ்டப்படும் போது, நீ மட்டும் இங்கே வந்துடாத, நீ எங்கேயாவது போய் ஒரு நல்ல இடத்துல வேலை பாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்கள ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு தான் நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். இன்னும் முன்னேறுவேன். என் அம்மா அப்பா பார்த்துக்கிறதுக்காகவே நான் படிக்கணும், நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என் ஊரை மாற்றணும். பெண்கள்னாவே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற ஊர்லேட்டு இருந்து பெண்கள் படித்தா என்னெல்லாம் ஆகும் அப்படின்னு நான் அவங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேன்.